கட்சியினுடைய மாநில பாரதிய ஜனதா தலைவர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களே, மத்திய இணை அமைச்சர் அருமைச்சர் திரு எஸ் முருகன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் அருமைச்சர் டாக்டர் அன்புமணி அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதை திரு ஜே கே வாசன் அவர்களே, புரட்சி பாரதிய தலைவர் திரு கோவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களே, மரியாதைக்குரிய புதிய நீதி கட்சி தலைவர் திரு ஏசி சண்முகம் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் திரு பாரிவேந்தர் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்களே, பெருதளவு மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு என் ஆர் தனபாலன் அவர்களே, முன்னாள் ஆளுநர் திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, மற்றும் மேடையிலே வீட்டிருக்கின்ற கூட்டணி கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, மேடையிலே வீட்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியினுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, கழக உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். நாளம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். உரிய காலத்தையும் இடத்தையும் தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் உலகத்தையே கையில் அடக்கலாம் என்பது இதனுடைய பொருள். நம்மை எதிர்ப்பவர்கள் எத்தகைய வஞ்சக நெஞ்சம் கொண்டவர்களாக இருந்தாலும், தீயவர்களாக இருந்தாலும், உரிய காலத்தில் உரிய இடத்தில் உரியவர்களோடு ஒன்றிணைந்து உறுதியாக செயல்பட்டால் வெற்றி என்பது நிச்சயம். அத்தகைய தருணம் இப்பொழுது நமக்கு கிடைத்துள்ளது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று மதுராந்தகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சியில் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக் கொண்டிருந்த காட்சிகளை